ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செம்பருத்தி டீ செய்யலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க, செம்பருத்தி பூ பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த செம்பருத்தி டீ வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். இதை நான் இப்போ கழுவி எடுத்துக்கிறேன். இன்னும் கழுவல. இது பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு சின்னதாக 2 துண்டு பட்டை, பாருங்கள் 2 லவங்கம் எடுத்திருக்கேன். 2 சேர்த்துக்கிட்டேன். இந்த செம்பருத்தி பூ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு 6லேருந்து 7 பூ எடுத்துருக்கேன். அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம செம்பருத்தி டீ வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த செம்பருத்தி பூ கிடச்சிது, அதனால தான் நான் இந்த செம்பருத்தி டீயை உடனே போடணுன்ட்டு பாருங்க, போட்டதுமே அப்படியே சூப்பராக கலர் இறங்கிடுச்சு. இது அங்கே இது பார்த்தாலே தெரியும், நாட்டு செம்பருத்தி. இதில் தான் போடுவாங்க. நல்லாயிருக்கும். இது பாருங்க, கலர் பாருங்கன்னா சூப்பராக இறங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதுக்கு ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். அதாவது வடிகட்டும் போது சர்க்கரையே இல்லை நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்காம தான் நான் குடிக்க போகிறேன். விருப்பப்பட்டவங்க சர்க்கரை வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் எது ஒன்றா சேர்த்து குடிச்சிக்கலாம். பாருங்க, செம்மையாக கலர் இறங்கிச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். எலுமிச்சப்பழம், குட்டி எலுமிச்சப்பழத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சப்பழம் விடுறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வேணால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான கலர் வந்துடுச்சு. செம்பருத்தி டீயை வடிகட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா செம்பருத்தி டீ நான் சூப்பராக நல்ல கலர், ரெட் கலரில் எப்படி இருக்குது, அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்பருத்தி டீ ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த டம்ளர் கூட மாற்றி காமிக்கிறேன்.